நெய்வேலி என்எல்சி ஒப்பந்த தொழிலாளர்கள் மீது காவல்துறையினர் தடியடி நடத்தியதால் பதற்றம் ஏற்பட்டது. கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ஸ்ரீதரிடம் கேட்டறியலாம். ஸ்ரீதர், நெய்வேலி என்எல்சி ஒப்பந்த தொழிலாளர்கள் மீது காவல்துறையினர் தடியடி நடத்தியிருக்கிறாங்க, அதற்கான காரணம் என்ன? தம்பி தமிழரசன், என்எல்சியில் பணியாற்றும் ஒப்பந்த தொழிலாளருக்கு மாதத்திற்கு 26 நாள் வேலை வழங்கப்பட்டது. இந்நிலையில் தற்போது 19 நாட்கள் மட்டுமே வேலை செய்ய முடியும் என என்எல்சி நிர்வாகம் அறிவித்துள்ளது. அது குறிப்பாக என்எல்சி சுரங்கம் 1 விரிவாக்கத்தில் பணியாற்றும் தொழிலாளருக்கு மட்டும் இந்த சட்டத்தை தற்போது சொல்லியிருப்பதாக கூறப்படுகிறது. இதனால் என்எல்சியில் வேலையாற்றும் ஒப்பந்த தொழிலாளர்கள் கடந்த 20 நாட்களாக பணியை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபடுவார்கள். பல்வேறு போராட்டங்கள், சாலை மறியல், முற்றுகை போராட்டம், கடலூர் மாவட்ட ஆட்சியரை முற்றுகையிட்டு போராட்டம், இப்படி பல்வேறு போராட்டம் நடைபெற்று வந்த வேளையில் இன்று வடலூர் பகுதியில் என்எல்சி ஒப்பந்த தொழிலாளர்கள் குடும்பத்துடன் சாலை மறியல் ஈடுபட்டார்கள். அவர்களுக்கு ஆதரவாக பல்வேறு கட்சி, தமிழக வாழ்வுரிமை கட்சி, திமுக, விடுதலை சிறுத்தை கட்சிகள், ஏஐடியூசி உள்ளிட்ட பல்வேறு கட்சியை சேர்ந்தவர்கள் அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்து அங்கு 1000க்கும் மேற்பட்டோர் ஒன்று திரண்டார்கள். இதனால் சென்னை கும்பகோணம் சாலை முற்றிலுமாக போக்குவரத்து ஸ்தம்பித்தது. இன்று திங்கட்கிழமை என்பதால் அதிக அளவு கூட்டம் இருந்தாலும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதாலும் காவல்துறை அவரோட பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். ஆனால் பேச்சுவார்த்தைக்கு அவர்கள் உடன்படாத காரணத்தினால் காவல்துறை திடீரென அவர்கள் மீது தடியடி நடத்தினார்கள். இதனால் அங்கு மிகப்பெரிய ஒரு பதட்டம் ஏற்பட்டது. தம்பி தமிழரசன், தொடர்ந்து இந்த தொழிலாளர்கள் போராட்டங்களை நடத்தி வராங்க. மாவட்ட ஆட்சியரிடம் மனுவும் கொடுத்திருந்தார்கள். அதற்கு மாவட்ட ஆட்சியரினுடைய பதில் என்னவாக இருந்தது ஸ்ரீதர்? குறிப்பாக என்எல்சி போராட்டத்தை பொறுத்த வரைக்கும் மாவட்ட நிர்வாகம் தலையீடு அதிகமாக இருக்காது. காரணம், இது மத்திய அரசோட நிறுவனம். மத்திய அரசு நிறுவனத்திற்கு மாவட்ட நிர்வாகம் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படாத வண்ணம் தங்கள் முடிவு இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தலாமே தவிர எந்த விதமான ஆணையும் பிறப்பிக்கப்பட முடியாது. ஒட்டுமொத்தமாக என்எல்சி நிறுவனம் என்பது மத்திய அரசு கண்ட்ரோல் இருப்பதால் அவர்களிடம் மாவட்ட நிர்வாகமோ தமிழக அரசோ அறிவுறுத்தல் மட்டுமே இல்லை வேண்டுகோள் மட்டுமே வைக்க முடியும். நடவடிக்கை என்பது நிச்சயமாக முடியாது. இதுதான் பல நாட்களாக இருக்கும் நடைமுறை. தற்போதும் மாவட்ட நிர்வாகம் அவர்களுக்கு ஒப்பந்த தொழிலாளர் கோரிக்கையை நாங்கள் தமிழக அரசுக்கு தெரிவிக்கிறோம், தமிழக அரசு மத்திய அரசுக்கு தெரிவிக்கும் என்ற ஒரு தகவலை மட்டுமே தெரிவித்தார்கள். அதன் காரணமாக தான் தற்போது ஒப்பந்த தொழிலாளர்கள் நம்பிக்கை இருந்து தற்போது ஒரு போராட்டத்தை கையில் எடுத்தார்கள். மத்திய அரசுக்கு எதிராகவும் என்எல்சி நிர்வாகத்துக்கு எதிராகவும் இந்த போராட்டத்தை கையில் எடுத்தார்கள். திடீரென அனைத்து கட்சியும் நடந்த அந்த போராட்டத்தில் திடீரென சில வன்முறையில் ஈடுபடுவதாக காவல்துறை தரப்பில் சொல்லப்படுது. அதன் காரணமாக திடீரென சாலை மறியலில் அமர்ந்தார்கள். அவர்களை அப்புறப்படுத்தும் போது இந்த தடியடி என்பது நடைபெற்றது. இதுவரை கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க. ஸ்ரீதர், தொடர்ந்து எவ்வளவு நாளா ஒப்பந்த தொழிலாளர்கள் தங்களுடைய கோரிக்கைகளை முன்வைத்து இந்த தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வர்றாங்க? இப்ப இந்த வடலூர் சாலையில என்ன சூழல் இருக்கு இந்த தடியடி மறியலுக்கு பிறகு? குறிப்பாக சென்னை கும்பகோணத்தை இணைக்கும் மிகப்பெரிய சாலை என்பது இந்த வடலூர் சாலை. இந்த பகுதி எப்போதுமே பரபரப்பாக இருக்கும். அதை குறிவைத்துதான் இந்த சாலையை மறித்தால் மாவட்ட நிர்வாகமோ மத்திய அரசோ தங்களிடம் பேச்சுவார்த்தை முன் வருவார்கள் என்று வெள்ளிக்கிழமையே இந்த சாலை மறியல் அறிவித்திருந்தார்கள். தேசிய நெடுஞ்சாலை நாங்கள் மறித்துவிட்டால் மத்திய அரசுக்கு நிச்சயமாக பேச்சுவார்த்தைக்கு வருவார்கள். அதனால் அந்த சாலை மறியலை அவர்கள் அறிவித்திருந்தார்கள். முன்கூட்டியே இந்த சாலை மறியலை கைவிடுவதற்காகவோ அல்லது அவர்கள் பேச்சுவார்த்தை மூலியமாக ஏதாவது பிரச்சனை தீர்வு கண்டிருக்கலாம். ஆனால் மாவட்ட நிர்வாகம் அலட்சியமாக இருந்தது என்று சொல்லலாம். அதன் காரணமாக தான் இன்று அங்கு 500க்கும் மேற்பட்டவர்கள் குடும்பத்துடன் திரண்டார்கள். அவருக்கு ஆதரவாக பல்வேறு கட்சிகள், திமுக, தமிழக வாழ்வுரிமை கட்சி உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் அவருக்கு ஆதரவாக வந்தார்கள். அந்த ஆதரவாக வந்தபோது கூட்டம் கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு அங்கு சென்றதன் காரணமாக காவல்துறை சொல்லும் எந்த விதமான தகவலையும் அவர்கள் கேட்க மறுத்துவிட்டார்கள். இதன் காரணமாக காவல்துறை அவர்கள் கட்டாயப்படுத்தி வெளியேற்ற முயற்சி பண்ணார்கள். அதுக்கும் அவர்கள் ஒத்து வரவில்லை. அதன் காரணமாக தான் காவல்துறை திடீரென தடியடி நடத்தினார்கள். இன்னும் சொல்ல போனால் பல்வேறு காவல்துறை கையில் குறிப்பாக லட்டி என்பது இல்லை, கட்சிக்காரர்கள் கொண்டு வந்த அந்த கொடி கம்பத்தை பிடுங்கி அவர்கள் அடித்து துரத்தினார்கள். அதை நம்மால் பார்க்க முடியுது. தம்பி தமிழரசன், இந்த பிரச்சனைக்கு ஒரு நிரந்தரமான தீர்வு காண வேண்டும் என்பதற்காக அடுத்த மாதம் 3ஆம் தேதி பேச்சுவார்த்தைக்கு வர வேண்டும் என்று உதவி தொழிலாளர் ஆணையர் அழைப்பு விடுத்திருந்தார். அது குறித்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்ற மக்கள் என்ன தெரிவித்தாங்க? குறிப்பாக ஒவ்வொரு பேச்சுவார்த்தையின் போதும் என்எல்சி நிர்வாகம் ஒப்பந்த தொழிலாளர் வைக்கும் எந்த விதமான கோரிக்கையும் அவர் ஏற்க மறுக்கிறார்கள். அதன் காரணமாக தான் பல போராட்டங்கள் 30 நாளிலிருந்து 45 நாள் வரைக்கும் போராட்டம் சென்று தொழிலாளர்கள் ஒரு தோல்வி போக்கை தான் கடைபிடிப்பார்கள். என்எல்சி நிர்வாகம் என்ன நினைக்கிறதோ அது மட்டும்தான் சட்டப்பூர்வமாக கொண்டு வரப்படும். தொழிலாளர்களோட கோரிக்கை புறந்தள்ளப்படும்.
இப்படிதான் பல போராட்டங்களில் தொழிலாளர்கள் போராட்டம் என்பது தோல்வியில் தான் முடிஞ்சிருக்கிறது. என்எல்சி நிர்வாகம் தங்களுக்கு என்ன நினைக்கின்றமோ அதை தான் செய்கிறார்கள். ஒரு சில நேரங்களில் தொழிலாளர்கள் கேட்கும் கோரிக்கை செய்து கொடுக்கிறார்கள். ஆனாலும் தொடர்ந்து என்எல்சி நிர்வாகத்தில் ஒப்பந்த தொழிலாளர்கள் முன்வைக்கும் கோரிக்கை ஒப்பந்த தொழிலாளர்களை நிரந்தரப்படுத்த வேண்டும். வீடு நிலங்களை நாங்கள் கொடுத்துவிட்டு வாழ்வாதாரத்தை இழந்து என்எல்சி சுரங்க விரிவாக்க பணிக்காக அனைத்துமே இழந்துவிட்டோம். எனவே எங்களுக்கு நிரந்தர பணி வேணும் என்பதால் இந்த போராட்டத்துக்கு அடித்தளமாக உள்ளது. நிரந்தர பணி என்பது இல்லை என்று என்எல்சி நிர்வாகம் தொடர்ந்து மருத்துவ காரணத்தினால்தான் என்எல்சி நிர்வாகத்தில் தொடர்ந்து போராட்ட களமாக உள்ளது. தற்போது இவர்கள் கேட்கும் கோரிக்கை கூட வீடு நிலங்களை நாங்கள் கொடுத்துவிட்டு வாழ்வாதாரத்தை இழந்து விட்டு இருக்கிறோம். தங்களுக்கு ஒப்பந்த பணி என்பது 26 நாள் வழங்கப்பட்டது. தற்போது அது குறைக்கப்பட்டு 19 நாளுக்காக தற்போது வழங்கப்படுகிறது. இதனால் எங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படும். நிரந்தர பணியும் இல்லை, ஒப்பந்த பணியிலும் தற்போது 7 நாள் பணிகள் குறைக்கப்பட்டது. இதனால் தங்களுக்கு வருமானம் குறைந்து தங்கள் குடும்பம் கஷ்டப்படும். எனவே இதில் தமிழக அரசு மத்திய அரசு தலையிட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வைத்தால் போராட்டம் நடைபெற இருக்கும்.